வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். என்னுடைய நிர்வாக அனுபவத்துல மறுபடியும் சப் கலெக்டரா இருந்தபோது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதுல இருந்து படிக்க வேண்டிய பாடங்களும் இருக்கு. அங்க வெள்ளம் அடிக்கடி வரும். கங்கை கரை உருண்டு ஓடுறது சர்வசாதாரணம். அது தவிர தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. அந்த தாமோதர் டேம்ஸ்ல இருந்து சில சமயம் ரொம்ப மழை வரும் பொழுது மடமடன்னு திறந்து விட்டுருவாங்க. முதல்ல கடைசி வரைக்கும் திறக்காம. ஒரு காலத்துல சென்னையில கூட அப்படி ஒரு வெள்ளம் வந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்க திறந்து விட்டுருவாங்க. அது பீகார்ல திறப்பாங்க. எங்களுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட போய் பேசி கொள்றது. அதனால கங்கை முதல்ல ஹிட் பண்றது இதுல ஃபரக்கா பேராஜ்னு சொல்லி ஒன்றது என் சப்டிவிஷனுக்குள்ள தான் இருந்தது. ஃபரக்காங்கிற இடத்துல. அந்த ஃபரக்கா பேரேஜ்ல இருந்து தண்ணியை திறந்து விட வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா பேரேஜ் முழுகிடக்கூடாது. அப்படி முதல்ல பாதிக்கப்படுறது அத்தனை என்னுடைய சப்டிவிஷனை சேர்ந்த பிளாக்ஸ் தான். ஃபரக்கா பிளாக்கு, அதுக்கப்புறம் சம்சர்கஞ்சி பிளாக்கு, ஷுத்தி 1, ஷுத்தி 2, ஜங்கிப்பூர். இது சாகர்தீக்கு போகாது, அது தள்ளி இருந்தது. அப்போ அந்த வெள்ளம் வரும்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் மக்கள் வெள்ளத்துக்கு பழகிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, சிரே அவர் குர் அப்படின்னு சொல்லுவோம். அவளும் கருப்பஞ்சாரும். ஏன்னா அதான் வயிற்ற கெடுக்காது அந்த நேரத்தில். ட்ரை ஃபுட் உடனடியாக கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேஷனல் மெக்கானிசம் இருந்தது. அதனால என்னுடைய அலுவலர்கள் எல்லாருமே ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அந்த தரம் வெள்ளத்துடைய தீவிரம் அதிகமா இருந்ததுனால எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரா கஸ்தூரி குப்தா மேனன் ஒரு பெண் அதிகாரி, ரொம்ப திறமையான ஒரு பெண் அதிகாரி அவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு கூடுதல் ஆட்சியர் ஒருத்தர், அவர் இன்னொரு சர்வீஸ்ல இருந்து ப்ரொமோஷன்ல வந்திருந்தார். ரொம்ப நேர்மையான. இந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒன்று என்னன்னா, ப்ரொமோட்டட் ஐஏஎஸ் கொடுக்கும் போதே அவங்க 25 வருஷம் கழிச்சு தான் அந்த காலத்துல அவங்க ஐஏஎஸ் வர முடியும். 20-25 வருஷம். ஆனா 25 வருஷமும் நேர்மையாகவும் திறமையாகவும் இருந்தவங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல கன்வென்ஷன் இருந்ததுனால வர்றவங்க எல்லாருமே நேர்மையானவங்களா இருப்பாங்க, திறமையானவங்களா இருப்பாங்க. இவர் வந்தபோது என் கஷ்ட காலமோ அவர் கஷ்ட காலமோ, வண்டி நின்றுகிட்டு இருக்கு. இவருடைய வண்டி டிராஃபிக்ல இன்னொரு இடத்துல இருந்து ரிலீஃப் மெட்டீரியல், இந்த இதெல்லாம் கோதுமையெல்லாம் கோதுமை மாவு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் படக்குன்னு சொல்லி அந்த டிராஃபிக்ல வண்டி நிற்கும் போது ஒரு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு, ஒரு மாவு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் அந்த இடத்த விட்டு. அது இவர் கண்ணுக்கு எதிர பார்த்துட்டார். பார்த்த உடனே நேர என்கிட்ட வந்துட்டார். என் கண்ணெதிரில் இந்த மாதிரி ஒரு திருட்டு நடந்தது, அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். இருங்க காஃபி சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இந்த பிரதீப் பட்டாச்சாரி தான் அங்கே இருந்தான். ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி, இளமையான அதிகாரி. நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதீப் இது அடிஷனல் கலெக்டர் சொல்றாரு. ஆமாங்கய்யா, ரொம்ப துரதிருஷ்டம். ஐயா இருக்கும்போதே இது மாதிரி ஒருத்தன் நான் சொன்னேன், என்ன கோதுமை எடுத்துட்டு சைக்கிளில் போனானா? இல்லைங்கய்யா, அவன் பசிக்கு அவன் ஓடினான். பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. பிடிச்சிட்டோம். இந்த கோதுமை மூட்டையை முதல்ல எடுத்துருங்க. எடுத்துட்டீங்களா? அதை எடுத்துட்டோம். அவன் மேலே இப்போ அவன் அப்சர்வேஷனில் வைங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்காதீங்க. ஐயா, கையும் களவுமா பிடிச்சிருக்கான். பசிக்கு திருடி இருக்கான். நாளைக்கு பசி உள்ளவங்க அத்தனை பேர் நம்மளை முற்றுகையிடுவாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க பசிக்கு உங்களால சாப்பாடு போட முடியல, எங்களுக்காக வேண்டிய உதவி திருடி, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுல, அதை யார் ஆளும் தெரிஞ்சிருச்சுல, எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம்ல. அதனால இப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டுக்கிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்ன லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ற? ஒருத்தன் என் கண்ணதில் திருடிட்டு போயிருக்கான், அவன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. நான் சொன்னேன், இந்த பாருங்க, திருடிட்டு போன பொருளை மீட்டுட்டு அவன் மேல வழக்கும் பதிஞ்சிட்டோம். அதனால ஜனங்களுக்கு ஒண்ணு தெரியும், திருடுறதுன்னு முயற்சி பண்ணா இது நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதன் மேல நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுக்கு மேல இந்த நேரத்துல இவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரெஸ்ட் பண்ணினேன்னா அடுத்து ஜனங்களுடைய கொந்தளிப்பு அதிகமாயிரும். இந்த வெள்ளங்கள்லாம் நம்மளால சமாளிக்க முடியாத நிலைமை 1 நாள் 2 நாள் இருக்கும். அப்படிப்பட்ட நாள்ல நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல எல்லாம் நார்மல் ஆயிரும். அந்நேரம் ஜனங்கள்கிட்ட பேசணும்னா நியாயத்தை கேட்பாங்க. இன்னைக்கு யாரும் நியாயத்தை கேட்க மாட்டாங்க. பசி பட்னியோடு இருக்கவங்ககிட்ட என்ன நியாயத்தை நீங்க பேச முடியும்? நம்ம எவ்வளவு முயற்சி பண்ண முடியும் அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால ட்ரை ஃபுட் கொடுக்க முடியுது, கிச்சன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. நகரமே முழங்கால் அளவு தண்ணியில இருக்கு, எங்க போய் நம்ம கிச்சன் வைக்கிறது? அதனால இந்த நேரத்துல அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க கலெக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க, அவங்க அபிப்பிராயப்படி நம்ம பண்ணிடுவோம். அவன் எங்க போறான், அவன் யாரு என்ன எல்லாம் விசாரிச்சிட்டோம், எப்ப வேணாலும் அவனை பிடிச்சிடலாம். அவர் கோபத்தோட போனார். அங்க போய் இவங்ககிட்ட கஸ்தூரி குப்தா மேனன் கலெக்டர்கிட்ட சப் கலெக்டர் நம்ம பாலச்சந்திரன் பாருங்க, ஏன் கண்ணு, அவருக்கு ஒரே கோவம், என் கண்ணுல நடந்துச்சு, எனக்கு என்ன அதுக்கப்புறம் கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறதும் ஒரு வருத்தமா இருந்தது. என் கண்ணுல ஒருத்தன் திருடிட்டு போனா, திருடு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தா இங்க என்ன லா அண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னாரு. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி,
என்ன பாலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், மேடம் லா அண்ட் ஆர்டர் 2யும் மெயின்டெயின் பண்ணணும் நம்ம. லா வந்து என்ன சொல்லுது அவன புடிச்சு உள்ள வையின்னு. அவன புடிச்சு உள்ள வச்சா ஆர்டர் இருக்காது. என்னால வந்து ஒழுங்க வந்து நிலைநாட்ட முடியாது. ஜனங்களுக்கெல்லாம் கோவம் வந்துரும். யாருன்னு கண்டுபிடிச்சுட்டோம். இந்த கோதுமை மூட்டையும் மீட்டுட்டோம். அதனால திருடி எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லப்பட்டது. அதனால இந்த நேரத்தில நான் வந்து நினைக்கிறேன், கொஞ்சம் டைம் குடுங்க. ஒரு 1 வாரத்துக்குள்ள அந்த பையன பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு மைனர் தெஃப்ட் இது மாரி தான் கேஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஏன்னா இது வந்து அவன் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக எடுக்கல. ஆனா உங்களுடைய உத்தரவுப்படி தான் நான் நடக்கணும். தென் ஷி வாஸ் எ வெரி என்லைட்டன்ட் லேடி. ஷி செட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த பையன கேஸ் ஆரம்பிச்சா கூட ரெட் கிராஸ்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு. ஆனா எல்லாம் இன்னும் 10 நாள் கழிச்சு. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த பையன் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத தான் நம்ம உணர்த்தணும். ஆனா அவன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம். தென் அதுக்கப்புறம் சொன்னேன், மேடம் இவர் வந்து சௌத்ரி வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. இல்ல நான் அவர சமாதானப்படுத்திக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு மைனர் கேஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதெல்லாம் நம்ம பல காரியம் செய்யணும். சப் டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து எனக்கு நல்ல தோழரா இருந்தாரு. அதாவது இந்த கேஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. ரூ. 10, 100 ஃபைனும் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏன்னா, ஒரு கேஸ்ல வந்து தீர்ப்பு தண்டனை வந்து ஒரு ரூ. 100 ஃபைன்லேருந்து 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை வரைக்கும் இன்டென்சிட்டிய பொறுத்து இருக்கும். நாங்க வழக்கு பதிவு பண்ணது ரொம்ப சீரியஸான வழக்கா பதிவு பண்ணல. அதனால வந்து அவர் வந்து சரின்னாரு. அவரு என்னைய விட ரொம்ப இதா போய் ரூ. 50 ஃபைன் போட்டாரு. ரூ. 50 ஃபைன் போட்டதுக்கப்புறம் அந்த பிரதீப் பட்டாச்சார்ஜின்னு சொன்னேன். அந்த காவல்துறை அதிகாரி வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு அதிகாரி. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த பையன்ட்ட ரூ. 50 குடுத்து, நல்ல பையன்ப்பா ஏதோ தப்பு பண்ணிட்ட. கையிலேருந்து உங்க குடும்ப வறுமையில இருக்கு. எங்கேருந்து குடுப்ப? இனிமே இந்த மாரி பண்ணாத. அப்ப அந்த பையனுக்கு இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா தான இருக்காங்க. அப்படின்னோனே அவனுக்கு வந்து தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அவன் சொன்னான், "பசி பட்டினினால அன்னைக்கு பண்ணிட்டேன் சார். எனக்கு என்ன சார் திருட்டி பிழைக்கணும்னு எனக்கு பொழப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப மன நிறைவ தந்த ஒரு வழக்கு. அத கையாண்ட விதம் அப்படிங்கிறதெல்லாம். அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்குவோம். வணக்கம்.